Hello friends, welcome to Veettu thottam vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கொடிகள்ல காய்கறிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட அவரைக்கால பாத்தீங்கன்னா இப்பதான் கொடி வந்து நல்லா படர ஆரம்பிச்சிட்டே இருக்கு. இது வந்து பச்சை பட்டை அவரைங்க. அங்க இருக்குது சிவப்பு பட்டை அவரை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுமே பாத்தீங்கன்னா ரெண்டு கொடி தானா அப்படியே முளைச்சு நல்லா வந்துட்டு இருக்கு. அப்படியே படர ஆரம்பிச்சிருக்குங்க. இது எல்லாமே அறுவடை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதம் ஆயிருங்க. இந்த கொடிகள் எல்லாமே நம்மளுக்கு அறுவடை கொடுக்கறதுக்கு அவரை காய் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்பட்டத்தில் போட்டதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொடி வந்து சுரக்காய் கொடிங்க. 4 கொடி வந்து லைனாக போட்டு விட்டுருந்தோம். 4மே பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஏரி மேலே ஜம்முன்னு நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இன்றைக்கி எவ்வளோ காய்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிறது பார்க்கலாம். போன அறுவடையில் ஃபஸ்ட்டு அறுவடையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் அறுவடை பண்ணணும். இன்றைக்கி சுரக்காய் பார்த்திங்கன்னா 2வது அறுவடை. எவ்வளோ காய்கறிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். நல்லா புதற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. மழை பார்த்திங்கன்னா 2 நாளாக சாயங்காலமாக நல்ல மழைங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து ஒரு காய் ஃபஸ்ட்டு அறுவடையில் அறுவடை பண்ணோம். இது வந்து 2வது அறுவடையில் இந்த இடத்துல பிஞ்சு இருந்தது இல்லைங்களா, அது வந்து நல்லாவே பெருசாகிருக்கு. இதை அறுவடை பண்ணிடலாம். காய் வந்து மண் அடிச்சிருக்குதுங்க. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா காய் ஃபுல்லாக மண் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது அப்படியே உள்ளே பார்த்துடலாங்க காய்கள் வந்து இருக்கான்னு. ஒரு இலை மட்டும் பாருங்கள், அப்படியே சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் மாட்டேக்குது, அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இதில் வந்து முழங்கு மேலே இருக்குங்க. இந்த கொடியில் வந்து முழங்கு வந்து இருக்கும், பிக்கும். இது தொட்டாலே ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா சேராது. வாங்க அப்படியே வந்து தேடி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிஞ்சு பார்த்து வச்சுருந்தேன், பெருசாக இருக்கான்னு பார்ப்போம். ஓ, சூப்பராக பெருசாகிடுச்சு ஒரு காய். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ஒரே இடத்துல பாருங்கள் லைன் அப்படியே 3 காய் வந்து இருக்குது. இது வந்து இலை மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல இருக்கிறத. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வேறு பிஞ்சுகள் வந்து எதுவும் இல்லை, அதனால தான் பார்த்திங்கன்னா இலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று 2, இந்த இடத்துல ஒன்று 3. இந்த பிஞ்சு வந்து இன்னும் பெருசாகணும். இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். சூப்பர், 2வது காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இதையும் பார்த்திங்கன்னா அப்படியே கூடையில் வச்சிடலாம். செம, 2 காயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த காய் பார்ப்போம் பெருசாகுமா என்னன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அந்த காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. இருந்தாலே நீளமாக இருக்குது. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போது அறுவடை பண்ணணும்னாலுமே சூப்பராக இருக்கும். கூட்டெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து அறுவடை பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. 3 காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இனி தேடி பார்க்கணும் எந்த இடத்துல பிஞ்சுகள் காய்கள் இருக்குங்கிறத. ஓ, இங்கே 2 இருக்குது. அப்படியே உள்ளே வச்சிடலாம். மயில் கொத்துச்சு அப்படின்னா அந்த காய் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அப்படியே மேலே ஏறியாச்சு பொலியில். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று 2, 4 காய் ஆச்சு. இங்கே 2, இங்கே 2, 4 காய். பிஞ்சுகள் பாருங்கள் சூப்பராக நிறைய வச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த டைம் கண்டிப்பாக சுரக்காய் அறுவடையும் அள்ளிடுவோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 2 அப்படியே விழுது. இது பார்த்திங்கன்னா ஒரே விழுது தான். இந்த இடத்துல 1, அப்புறம் அதுக்கு அடுத்த இலையிலேயே பார்த்திங்கன்னா இங்கே 1. இதே மாதிரி தாங்க நிறைய பிடிக்கணே. இங்கேயும் பார்த்திங்கன்னா எத்தனை பிஞ்சு பாருங்கள் ஒரே இடத்துல. இல்லையும் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. பிஞ்சுகள் நிறையாவே இருக்குங்க. நம்ம வந்து கவனமாக பார்த்து எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அப்படியே பெருசாக இருக்கா இல்லையான்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காய்கள் வந்து தப்பிக்காதுங்க. அறுவடையும் அதிகமாக எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கொடி சூப்பராக வந்திருக்கு. இந்த கொடி பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இது மட்டும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கொடி பாருங்கள் நல்லா படர்ந்து போயிருக்கு.
இப்போ பார்த்திங்கன்னா 3 சொரக்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. மீதி எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து சொரக்காய் அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த செடியில் இந்த கொடியில் 3 காய் அறுவடை பண்ணியிருக்கோமுங்க. மழை பாருங்கள் நல்லா பெஞ்சிருக்கு. 2 நாளாக தொடர்ந்து நல்ல மழை. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கும். அப்படியே பாசம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த அறுவடை இது வந்து புடலங்காய் தான் நம்மளுக்கு நல்லாவே வரமாட்டேங்குது. அப்படியே கொடி வந்தாலும் ஒரு 2லேருந்து 3 காய் 4 காய் அறுவடை பண்ணுன்னா அவ்வளோதான், செடி வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா கொடி வந்து அப்படியே நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. 2 கொடி வந்து இந்த இடத்துல இருக்குது. 2மே பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்கொடியோடவே சேர்ந்து போயிட்டுருக்கு. சாயங்கால நேரத்தில் அறுவடை எடுக்கிறதுனால பீர்க்கனோட பூக்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி பீர்க்கன் எவ்வளோ காய் கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு வந்து இருக்குது. அப்படியே உள்ளே எடுத்து வச்சுருவோம். அடுத்தது இங்கேயும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா வச்சுருக்கு. காய்கள் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதை அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து கூடையில் வச்சிடலாம். கூடை பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இதை வந்து இனி சொரக்காய் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை அப்படியே தேடி பார்த்துட்டு வருவோம். இந்த இடத்துல ஒரு காய் வந்து விதைக்காக விட்டோம் பார்த்திங்களா, இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று விட்டோம். 2 காயுமே நல்லா பெருசாக இருக்குது. பீர்க்கன் இந்த இடத்துல ஒன்று தாங்க இருந்தது. அப்படியே கொடியை நீக்கி பார்த்துட்டு வந்துடுவோம் காய்கள் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே ஒன்று படர்ந்துருக்கு பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இதோட 2 காயாச்சு. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், கீழே வைப்போம். இதோட 2 காயாச்சு. நல்லா மண் அடிச்சிருக்கு மழை பெஞ்சதுனால. இதெல்லாமே கழுவிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிவிட்டு எல்லாம் கழுவி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து ஒன்று அப்படியே பழுத்துருச்சு மழையினால். இப்படி லைனாக வச்சுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா மழையினால் அழுகி போயிடுச்சு. இன்றைக்கி பீர்க்கன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பிஞ்சுகள் தான் அங்கங்கே நிறைய இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா 3 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அப்படியே கூடையில் வச்சுருவோம். இந்த இடத்துல ஏதோ வந்து முதிச்சிட்டு போயிருக்கு. அதனால பார்த்திங்கன்னா காய் வந்து கட்டாகி கிடக்குது, வாடிடுச்சு பாருங்கள். இந்த கிழங்கு வந்து எடுத்துடலாம். முள்ளங்கி இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதோட 3 காய் அறுவடை பண்ணியிருக்கோமுங்க. 4 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். பீர்க்கன் இது இதுக்குள்ளேயே இருக்குதான்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்று இருக்குது. இதோட 5 காய் ஆச்சுங்க. இந்த பாவக்காய் கொடி கூடவே சேர்ந்து பீர்க்கன் பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து போயிருக்கு. அதனால் எல்லா கொடியுமே தேடி பார்க்கும்போது எந்தெந்த காய் வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு காய் ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த பாவக்காய் கொடிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா
பீர்க்கன் வந்து போய்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்துங்க உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். இதை அறுவடை பண்ணிடலாம். இதோட இங்கே இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளேயும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கு, குட்டி குட்டியாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது மேலேயே பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து போயிருக்கு. அதனால் தேடி தேடி தான் பார்க்கணும். இன்னும் இந்த இடத்துல இருக்கிற நம்மளுக்கு பாவக்காய் வந்து நம்மளுக்கு ஒன்றும் அறுவடை கொடுக்கலைங்க. ஒரு பிஞ்சு மட்டும் வச்சுருந்தது, அதையும் காணோம். மயில் கொத்திட்டு போயிடுச்சா இல்லை அழுகி போயிடுச்சான்னு தெரியல, அதையும் காணோம். பார்ப்போம் எப்போ தான் நம்மளுக்கு பாவக்காய் வந்து அறுவடை கொடுக்குது அப்படிங்கிறத. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 காய் இருந்தது இல்லைங்களா, பீர்க்கன் அறுவடை பண்ணியாச்சு. மொத்தம் ஒரு 7 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். பீர்க்கன் வந்து 7 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டக்காய் வந்து காஞ்சிருக்கு இல்லைங்களா, விதைக்காக விட்டோம். அதை வந்து அறுவடை பண்ணிடலாம். இதையும் பார்த்திங்கன்னா கொத்தி கீழே போட்டிருக்கு. இதை நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சுக்கலாம். தட்டக்காய் விதை பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுருக்கேன். அதனால தான் விதைகள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேகரித்து வைக்கிறேன். 1-2 காய்கள் வந்து அப்பப்போ வேணுங்கும் போது நாங்கள் அப்படியே பொறிச்சு சாப்பிட்டுக்குவோம். விதைகள் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி காய் வந்து விதைக்காகவே எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து நிறைய கொத்தி சாப்பிட்ருதுங்க இந்த மயில். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 செடியில் தனியாகவே பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா இதில் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதுகளுமே பார்த்திங்கன்னா நல்லா முத்திருக்கு. இதுவுமே நம்மள வந்து விதைக்காக இருக்கட்டும். ஒரு டைம் இந்த மாதிரி விதைக்காக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய விதைகள் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. அப்புறம் அதிலிருந்து நிறைய செடிகளை வந்து நம்ம நட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஈல்டும் பார்த்திங்கன்னா அடுத்த இதில் பட்டத்தில் நிறைய வந்து எடுக்கலாங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளரி இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் இடையில அறுவடை பண்ணணும். ஸ்கூலுக்கு வந்து கேட்டானா தம்பி, அதனால் அது வந்து அறுவடை பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து வீடியோ எடுக்கலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு தான் வந்து இருக்குது. உள்ளே நிறைய வந்து இருந்தது. அது மழையினால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அழுகி போயிருந்தது. நேற்றுக்கே அறுவடை பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் இந்த ஒரு காய் மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருந்தது, அதனால் இது விட்டுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதையும் அறுவடை பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோதான் காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத அப்படியே இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா வச்சு காட்டிடுறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தட்டக்காய், அடுத்தது ஒரே ஒரு முள்ளங்கி பார்த்திங்கன்னா முதிச்சிருந்தது, மயிலாட்டுக்குது, அதனால் அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பீர்க்கன் வந்து இன்றைக்கி 2, 4, 6 இதோட 7 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது சொரக்காய் ஒரே ஒரு வெள்ளரி. சொரக்காய் வந்து 3 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.